ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நேற்று பொண்ணு வீட்டிலேருந்து நேற்று சாயந்தரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நேற்று 5 மணிக்கு கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், அதனால கிளம்பி வந்துட்டேன். காலையிலே வலிக்கு நம்ம பால் காய்ச்சுறாங்க. நீங்கள் என்ன கிளம்பிருக்கீங்க? காலையிலே கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு விளக்கி ஏற்றி வச்சுட்டு சரி கிளம்பிடுவோம். வெள்ளனா போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமைக்கலான்ட்டு. கண்டி கிளம்புவோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் சமையல் மட்டும்தான் இங்கே. பிரேக்ஃபாஸ்ட்டு வெளியே தான். ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க, டீ ஊற்று. நம்ம இதுக்கு 3 டம்ளர். ஒன்று வந்து கொஞ்சம் பால் கூட இருந்தால் ஊற்றி பொண்ணோத்தேன் உரக்கி. டீ ஆட்டு சர்க்கரை. நம்ம திருச்சி பிரயாணம் எப்படி இருந்தது? திருச்சி பிரயாணம் பரவாயில்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. என் பேரன் என்னை வரையில் விடவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அழுகிறா. தூங்கிட்டு இருந்தான். என் பொண்ணு ஆயா கிளம்புறான்னு சொல்லி அவனை எழுப்பி சொன்னான். உடனே அழுகுறான். நீ இனிமே என்னோட பேசாது போ அப்படிங்கிற. ஏன் வந்ததுக்காவா? ஆமா, நான் வந்ததுக்காக. அவனுக்கு நம்ம போனா ஒரு 4-5 நாள் இருக்கணும், அப்பதான் மனசு திருப்தி ஆகும். நேற்று ஏதோ கிளாஸ்ல எல்லாம் கொண்டு விடுறோம்னா ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போனோம். அது இந்த மே 6ஆம் தேதிக்கு மேலே போகலாம்னு வச்சுருக்கா. 15 நாள் தானே ஸ்விம்மிங் கிளாஸ். 15 நாளைக்கு 2500 ரூபா. 15 நாள்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்களா? 15 நாள்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. 15 நாள்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்களாம். 2500 ரூபா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு. சின்னதாக ஒரு இது வச்சுருக்காங்க, நீச்சல் குளம். பெருசாக ஒன்று வச்சுருக்காங்க. சின்னதாக வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைகளை விடுவாங்களாம். பெருசாக இருக்கிறதுல அப்புறம் கொஞ்சம் பெருசாக விட்டு விடுவாங்க. 2500 ரூபா அதுக்கு. அப்புறம் இது என்னமோ கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அது என்னமோ விளையாடுறதுக்கு, வாலிபால், இது கிரிக்கெட்டு, இதெல்லாம் விளையாடுறதுக்கு வந்து அதுக்கு வந்து 4000 ரூபா, 3900 ரூபா. அது வந்து 1 மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், அது 1 மந்த். முதல்லலாம் விளையாட்டுன்னா வெளியே போய் விளையாடுவோம். இப்போல்லாம் இது காசு கொடுத்து விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு. வெளிக்கு நம்ம இங்கே வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், வீட்டு வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சமைக்க ரெடி பண்ண சரியாயிடுச்சு. ஆமாம். உங்களுக்கு அந்த கிச்சன் பிடிச்சிருந்துச்சா இந்த கிச்சன் பிடிச்சிருச்சா? என்ன பண்ணுறது, எதாக இருந்தாலும் ஏற்றிக்கிட்டு தானே ஆகணும். கிச்சன் கன்வீனியன்ட் இது. கிச்சன்லாம் ஏற்றிக்கிட்டு தானே ஆகணும். சுத்தம் பிடிக்கல. அவங்க விட்டு கொஞ்சம் ஐஸ்வர்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது விட்டு நான் அவங்க விட்டு வேர்க்கிறது கிச்சன். டீக்கான இன்க்ரீடியன்ஸ் போட்டாச்சு. சரி வாங்க, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன், சாமி கும்பிட்டேன் நினச்சி. சாமியை நினச்சி கும்பிடலன்னா மனசாகவே இருக்காது. எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க கடவுள் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க. எல்லா தெய்வங்களும். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறது இல்லையா? ஊதுபத்தி ஸ்டாண்டு அதில் அந்த பட்சத்தில் எப்படி ஊதுபத்தி வைக்கிறது? எத்தனை ஊதுபத்தி? நிறைய ஊதுபத்தி வைக்கலாம். ஆமாம், அதெல்லாம் இந்த பூஜை இதுக்கு பண்ணுறவங்க தான் வைக்கலாம். எல்லா தெய்வங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க கடவுள். போயிடும். இவர் தண்ணி எவ்வளோ தீர்ந்துருக்குங்க வேறு இதில் வச்சது. இந்த பாரு குடிச்சிருக்கு பாரு சாமி. சாமிக்கு தண்ணி தாங்க எடுப்போம்னா நைட் வச்சதா? அன்னைக்கு வச்சுட்டு போனது. அது மாதிரி இவ்வளோ இது குடிச்சிருக்கு. அதுக்காக சாமிக்கு தண்ணி வைக்கிறது. இங்கே இப்போ தான் விளக்கேற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம டீ வடி கட்டுறதெல்லாம் வச்சுருக்கீங்க புதுசாக? ஆமாம், அது வந்து இதுக்கு நெய்க்கு ஃப்ரீ கொடுத்தாங்க உதயகிருஷ்ணானே. நம்ம டெய்லி வடிகட்டிலையும் புதுசுலேயே வடிகட்டலாம். மகாலட்சுமி தாயாரே எல்லாம் நல்லபடியாக வச்சுக்க, எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரணும். மகாலட்சுமி தாயாரே எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் கடவுளே. நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தா. சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தா? இது வந்து உதயகிருஷ்ணா நெய்க்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நெய்க்கு இந்த நெய் டப்பா உதயகிருஷ்ணா நெய். இதுக்கு வந்து இது ஃப்ரீ கொடுத்தாங்க. ஒன்றா 2 இது வாங்கினேன். இல்லை 2 பாட்டில் வாங்கினேன். அதுக்கு 2 பாட்டிலுக்கு 2. ஒரு பாட்டிலுக்கு 1. ஸ்ட்ராங்காக இருக்கா மம்மி இது? நல்லா இருக்கு. இது இப்படி இப்படி இதில் வச்சுக்கிட்டு இப்படி ஹேண்டில் இருக்கு பாரு, இப்படி வச்சுக்கிட்டு ஊற்றலாம். ஓ, நீங்கள் வாங்கியிருக்க வச்சுருக்கிறதெல்லாம் அது இல்லை, இந்த இதில் எல்லாம் அது இல்லை. அதனால் அது விழுந்துடும் இல்லை. ஆமாம், இதுனா விழுகாது. ஆமாம். இஞ்சி போடவா வேண்டாமா? இஞ்சி என்ன நிலமை? இஞ்சி போடுறதில்ல. எடுக்கணும், சீவனம் போடணும். அப்போ வேண்டாம் விடுவேன். அப்படி நம்ம கோயிலில் போயிட்டு என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்க? கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் போயிட்டா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமைக்கலாம் மதியம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோடனே கோயிலுக்கு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தான் சாப்பிடணும். டீ வேணால் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்படி நம்ம ஏன் மங்களகரமாக இருக்கட்டும்னா மஞ்சள் சேலை கட்டிருக்கீங்களா? ஆமாம், இந்த சேலை கட்டி ரொம்ப நாளாச்சு. ரொட்டீன் சரி கட்டுவோமே கட்டினேன். சரி எல்லாம் கட்டாமல் வச்சு என்ன பண்ணுறது, அதனால கட்டினேன். சரி சாப்பிடலாமா? இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போடணும்னு நினைக்கிறேன். நாட்டு சக்கரை பத்தாதா? ஆனால் அந்த திட்டு வந்து ரொம்ப சின்னமாக இருந்தது. அவங்கள்ட்ட நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? இங்கே 2 இருந்துச்சு. நம்மகிட்ட 3.25 திட்டு சின்னமாக இருந்துச்சு. ஒரு திட்டு சின்னம். இந்த இது இல்லை, விளிம்பு இல்லை, இன்டீரியர் பண்ணல. நம்மளோட திட்டு அதெல்லாம். ஆனால் நமக்கு வேலை பார்த்தது ஒழுங்காக பார்க்காத மாதிரி. அங்கிட்ட இங்கிட்டலாம் ஜாமியா வச்சுருக்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை பாரு. நம்மளும் தான் இந்த செல்ஃபிட்டு இருக்கோம். இந்த டீ எறும்பு ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். சாப்பிட்டு நாங்கள் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கோயிலில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ஸ் பார்க் பார்த்துட்டோம். டீ ரெடி ஆகிடுச்சு. பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்க? அப்புறம் பேட்ஸ் பார்க் பார்த்தோம். அப்புறம் என்ன, தாரணேஷோட ஸ்கூல் பார்த்தோம். டிப்ஸில் போய் பார்த்தோம். அந்த பெரிய கேம்பஸில் போய் பார்த்தோம். திருச்சியில் உள்ள நல்ல பெருசாக இருக்காது, பெரிய கேம்பஸில் போய் பார்த்தோம். நல்லா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கானா, டவுனை விட்டு தள்ளி இருக்கு. சரி வாங்க. வலிக்கணுமா? வணக்கம். இன்னைக்கு காலையில் மூலங்குடி எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு 11 மணிக்கெலாம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளனா போனனால அதனால் இப்போ சமைக்கலாம். காலை டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்டேன், கடையில். இப்போ சமையல் பண்ணிடலான்ட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சமையல்? கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். கத்திரிக்காய் அங்கேயே வேறு இருக்குது, சந்தையில் வாங்குறது அப்படி கிடக்கு. இந்த முருங்கைக்காயா இதான் நறுக்கி போட்டுருக்கேன். அப்புறம் ட்ராவல் எப்படி இருந்துச்சு? கோயில் ட்ராவல் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அம்மாவாசைனால. எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் வந்தாங்க? கிட்டத்தட்ட 4-5 குடும்பம் வந்துருந்துச்சு. நீங்கள் எத்தனை குடும்பம் வந்துருந்துச்சு. நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் 6:30 இங்கேருந்து கிளம்புனோம். 6:45. அங்கேருந்து வரையில் இங்கே வீட்டுக்கு வரையில் 11 மணி ஆயிடுச்சு. கடையிலெல்லாம் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டரு? ஒரு 35-40 கிலோமீட்டர். கடையில் சாப்பிட்டோம், பொறுமையாக சாப்பிட்டு இப்படி தம்பிடலாம். என்ன சாப்பிட்டீங்க? தோசை, பூரி செட்டு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. தொட்டுக்கு என்னென்ன வச்சாங்க? தொட்டுக்க உருளைக்கிழங்கு, சட்னி, தக்காளி சட்னி, வெள்ளை சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடையில் எப்போவுமே நல்லா இருக்கும். அப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அது வெளியே ரொம்ப ஒன்றும் கூட இல்லை. சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு தோசை 30 ரூபா தான் போல. அப்படி தானே? ஆமாம். பூரி செட்டு 30 ரூபா தான். ஆமாம், 30 ரூபாய்க்குனா பெரிய தோசை. ஆமாம், நல்லா இருந்துச்சு. மதிய சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம சாப்பிட்டது இல்லை. ஒரு நாள் மதியமாக போய் ட்ரை பண்ண வேண்டியதானே? நீ வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் மதியம் இங்கே காலையில் வெள்ளனா கிளம்ப மாட்டேன். கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டு மதியத்துலேருந்தே அங்கே போயிட்டு வருவேன். ஆட்டோ பிடிச்சி உள்ளே இல்லை, ஆட்டோ பிடிச்சிட்டு போவேன். 120, 150 கேட்பாங்க. ஆனால் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நம்மளை கூட்டியாந்து விட்டுருவாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டு வர்றது ஒரு கார்த்திகை வீட்டில் இருக்கையில் இந்த கடையிலே தான் சாப்பிட்டு வருவேன் மத்தியான சாப்பாடும். என்ன மம்மி அவரைக்காயெல்லாம் வச்சுருக்கீங்க? அவரைக்காயும் சாம்பார்? அவரைக்காய் இல்லை, அது கொத்தவரங்காய். ஆமாம், வாழைக்காய் இது போட்டுவிட்டு மசாலையை போட்டுவிட்டு வாழைக்காய் மசாலா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இது வெங்காயம் தக்காளி எத்தனை அடிக்கிறீங்க? வெங்காயம் தக்காளி இது 2 வெங்காயம், ஒரு பெரிய இல்லை, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் நிறைய கிடக்கு. நறுக்கி சமைக்க தான் முடியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நிறைய கிடக்கு வீட்டில். சமைக்கிறதே பெரும்பாடாக இருக்கு. அங்கே கோயிலில் என்னென்ன பூஜை பண்ணீங்க? என்ன கொண்டு? கோயிலில் அர்ச்சனை பண்ணோம், விளக்கு போட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். எத்தனை சாமிக்கு அர்ச்சனை? 5 சாமிக்கு அர்ச்சனை. ஒரு சாமிக்கு காவல் தெய்வத்துக்கு செதறுகாய் மட்டும்தான். காவல் தெய்வம் தான் ஐயனார்.
அர்ச்சனை பண்ணக்கூடாதா? அதுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாதா? தெரியல, அர்ச்சனை பண்ண மாட்டாங்க எல்லாரும், செதறிக்காதேன். அதுவும் வரப்போவையில் தான் உடைச்சிட்டு வருவாரு. ஆனால் அர்ச்சனைக்குன்னா என்ன இருக்கு அதில்? தேங்காய் பழம் எல்லாம் சேர்ந்துருக்கும், வெத்தலை பாக்கு மட்டும் இல்லை இந்த சாமிக்கு. ஆமாம், பூவை தனியாக கொடுத்துட்றோம் கையில். ஆமாம், தேங்காய் தனியாக சிதறு தேங்காயை அடிச்சிடலாம். பூ மாலையும் கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஆமாம். சில பேர் இளநீலாம் வாங்கிட்டு போகிற ஆளுமே அது. இளநிய கொண்டு போய் விற்பாது. நிறைய இன்னைக்கு கொண்டாந்து வச்சுருந்தாங்கல்ல, இளநீ கொண்டாந்து விற்பாது. காரில் போகிறவங்களாம் இளநீலாம் கொண்டு போவாது. இளநீனா எத்தனை கொண்டு போகணும்? 2 கொண்டு போகணும். 2 இளநீ கொண்டு போகணும். ஒத்தையாக கொண்டு போகக்கூடாது. ஒத்தையாக கொண்டு போகக்கூடாது, 2 இளநீயாக கொண்டு போகணும். ஓ, அது என்ன பண்ணுவாங்க? சாமி மேலே உடச்சு ஊற்றுவாங்க, திறந்து வைப்பாங்க. இல்லை, திறந்து கண்ணு திறந்து வைப்பாங்க. அது குடிச்சுக்கணும். அப்படித்தான் நினைக்கிறேன். கண்ணு திறந்து தான் வைப்பாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கண்ணு திறந்து வைப்பாங்க, அபிஷேகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பொண்ணனுக்கு அபிஷேகம்னா இருக்கா இல்லையா? அது தெரியலப்பா எனக்கு இன்னும். நீங்கள் நைட்டு தாங்கினது இல்லையா? ஆனால் இந்த இதெல்லாம் கருப்பருக்கெல்லாம் இது ஆடை வெட்டி சுற்றி வந்து அதில் ரத்தம் கிடக்கும் தானே, பார்த்துருக்கேன் தானே. பொண்ணுக்கு செய்வாங்களா தெரியல எனக்கு. எனக்கும் தெரியல. நம்ம என்ன கோயிலுக்கு போகிற நேரம் போயிட்டு வார நேரம் வந்துடலாம், எதுவும் தெரியறதில்லை. அதெல்லாம் பெரியவங்களுக்கே தெரியுதான்னு தெரியல. நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே இந்த யதார்த்த வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது. வெளியில உள்ள எவ்வளவு வயசானவங்களுக்கு. இப்போ நம்மளுமே கோயில்னு சொல்றோம், ஆனா கோயில்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிடுறோம். நம்ம மெயினா இருக்கிறது 5 சாமி 4 சாமி அப்படின்னு கும்பிடுறோம். கண்ணுக்கு தெரியுது மட்டும்தான் நிறைய தெரியுது ஒழிய, கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அது ஒரு வேதாந்த மாதிரி ஆகி போயிடுது. யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் என்ன, அவ்வளவுதான். நம்மளும் அதே மாதிரி தான். அந்த கோயில் விஷயத்துல எல்லாம் ஒன்றும் ஆழமா டீப்பா தெரியல. இந்த பாட்டெல்லாம் பாடுற ஆளுமே அவங்களுக்கு தெரியுமா? பாட்டு பாடுறவங்களுக்கா? தெரியலையே. இந்த பிரதோஷத்துக்கு ஒருத்தர் பாட்டு பாட வேண்டியதில்ல. ஆமாம், அவருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவரெல்லாம் பாடாவது அவர், நீ வேறு. ஆனால் பாட்டு பக்தி கூட கிடையாது. ஆனால் பாட்டு மட்டும் தெரியுமா? பாட்டு அந்த ராகமா பாடுறாரு. அவரு தான், அவரும் மனுஷன் தானே. அதே அவரெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம இருக்கிறது ஒரு இது கூட இருக்க மாட்டார். நம்ம இருக்கிற ஒரு ஒழுக்கமோ ஒரு இதுவோ கூட இருக்க மாட்டார். அவர் தானே சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் பாட்டு முழுசாக தெரியல. அது எதுவும் அந்த குருகுலத்தில் போய் கற்றுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சாமி இதுகளில் போய் கற்றுக்கிட்டு அந்த வேலைக்குன்னு வந்து அதில் சம்பாதிக்க முடியாமல் இப்போ சிங்கப்பூர் போயிட்டாரு. என்னடான்றது, இந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் காசெல்லாம் வராது அப்படின்ட்டு சிங்கப்பூர் போயிட்டாரு. பொண்டாட்டி 2 பிள்ளை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? வாழைக்காய் இது எத்தனை வாழைக்காய்? எத்தனை வாழைக்காய் இருக்கு? 3 வாழைக்காய். எல்லாம் பழுத்து போச்சு, வேஸ்ட்டாக போயிருக்கும். அதனால 3 வாழைக்காய் சமைப்போம். இது கடையில் வாங்கினதானா? ஆமாம். பொடுமாசு பண்ணவா இல்லை இது போடுவேன்? அந்த உருண்டை அது இல்லை, இது வேறு மசாலா. இதுவும் நல்லா இருக்கும். ஏன்? அது தோசைக்கல்ல வச்சு எடுக்கணும், ரிஸ்காக இருக்குது. இது சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்து விட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்துருவேன், கொஞ்சம் வேக வச்சுருவேன். சரி, வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி வேக வச்சுட்டு அந்த எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு திருப்பி இந்த இதை வேக வச்சதை தூக்கி கொட்டி வறுவல் மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். இது கல்யாணக்கார வீட்டில் எல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுவாங்க. இந்த காலத்தில் கல்யாணக்கார வீட்டில் சமைக்கிறதே இல்லை. ஆமாம், எல்லாம் ஆர்டர் தான். ஆர்டர் உணவு. ஒரு இலைக்கு இவ்வளோ, அப்படியா அந்த இலைக்கு உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துறோம். இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிடையில ஒரு பையன் அவருக்கு செல்லை நிறுத்திட்டு சாப்பிட்றாங்கிறாரு. ஒரு சின்ன பையன் செல்லை நிறுத்த மாட்டேன்னு
செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. கடையில் தான் 2 பேரும். அந்த அம்மா வந்து சொல்லிடுச்சு, செல்லை நிறுத்திட்டு சாப்பிட்றா, முதல்ல சாப்பிட்ற வேலையை பரட்டா அப்படின்ச்சு. அவன் நிறுத்துவேனான்ட்டேன். அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, செல்லை பிடுங்கி வச்சாரு. வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் வாயிலே வைக்கிறேன். அப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்க பிள்ளைய. மொபைல் உலகத்தில் மொபைல் உலகமாக போயிடுச்சு. வலிங்கனம்மாக்கு மொபைல் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், தேவைக்கு பிடிக்கும். ரொம்ப எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் பிடிக்காது. வலிங்கனம்மா சமைக்கிற நேரம் போது மீதி நேரம் மொபைல் பிடிக்கும். ஆமாம். அப்போ நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி தானே. அப்புறம் வேறு யாரோடையும் பேசுகிறத விட மொபைல் பரவாயில்ல. அப்போ சின்ன பிள்ளைய பண்ண திட்டுறீங்க? அதுக்கு சாப்பிடாம ஆனால் மொபைல் பார்க்குது. ஆமாம், சாப்பிடாம மொபைல் பார்க்குதுங்க. அதுவும் அதுலேயே லயிச்சு போயிடுதுங்க. மொபைல்லே லயிச்சு போயிடுதுங்க. தாரணேஷ் அப்படித்தான் பண்ணுறேன். அதுலேயே லயிச்சு போயிடுவேன். அப்படி கொடுங்கன்னா கோவம் வந்துடும். ஆமாம். எதுக்கு மம்மி தனித்தனியாக தக்காளி நறுக்கிருக்கீங்க? அது மசாலைக்கு கொஞ்சம், இதுக்கு சாம்பார் கொஞ்சம். ஒரு சைடில் இருக்கிறது சாம்பாருக்கு ஒன்று தக்காளி மசாலைக்கு. கொத்தவரங்காயில நாளைக்கு தான் சமைக்கணும். காய் நிறைய கிடக்கு. நாளைக்கு தானே திங்கக்கிழமை. ஆமாம். அப்போ நாளைக்கு நறுக்கு சவுச்சு கிடக்கு, காய் நிறைய கிடக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடக்கு. சந்தைக்கு நாளைக்கு போயெல்லாம் வாங்கணுங்கிறது இல்லை. அப்போ சந்தைக்கு நாளைக்கு கட்டா. ஆமாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வேணும்னு நினைக்கிற மாதிரி. என்னது? காய்கறியா? இல்லைன்னா இருக்கிறதே சமாளிச்சுக்கலாம். பாசி பயிறு, கொண்டக்கடலை, அது ஏதாவது வச்சுக்கலாம். முட்டை இருக்கு, இதுகளை வச்சு சமாளிச்சுட்டு போயிட வேண்டியதேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி போட்டாலும் வேஸ்ட்டாக கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு தான் நிறைஞ்சு போகுது. அப்போ ஒரு வாரம் சந்தைக்கு போயிட்டு இருந்தால் 2 வாரம். 2 வாரம், ஒரு வாரம் போக வேண்டாம். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போனால். ஆமாம், ஒரு வாரத்துக்கே தக்காளி வெங்காயம் தீர்க்க மாட்டோம். ஆமாம், நமக்கு தீரல. மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ, நமக்கு தீராது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு தீர்ந்து தான் போயிடும். முத்துவினாவுக்கு அவங்க விட்டு வேலைக்காரமாகவே தூக்கிட்டு போயிடும் பாரு. வெங்காயம் தக்காளி, மிளகாத்தூள். சமைக்கிறேன்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். மிளகாத்தூள் அரைச்சி வச்ச உடனே காணாமல் போயிடும். சமையல் வேலைக்கெல்லாம் என்னை கேட்டால் ஆளுகளை விடக்கூடாது. சமையல் வேலை நம்மளே தான் பார்க்கணும். வீட்டு உணர்ச்சி தான் பார்க்கணும். வேலையாள்கிட்ட கொடுக்கக்கூடாது. அதான் யாரும் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு சமையல்காரமா இன்னொரு சமையல்காரமாட்ட பேசிட்டு வந்துச்சான். உனக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியாது. ஒரு டாக்டர் வீட்டில் சமைச்சிச்சான். டாக்டர் வீட்டு என்ன பண்ணானோ தெரியல, அதுக்கு என்ன கெடுப்போ தெரியல. சப்பாத்திக்கு எப்போ பிணைஞ்சாலும் அது இது 1 பாத்ரூம் இருந்தால் அந்த 1 பாத்ரூம் எடுத்து அதை எடுத்து பிணைஞ்சு அந்த அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கிட்னி ட்ரபிள் வந்துருச்சான். கேட்டுக்க கதையை. சின்ன பிள்ளையிலேருந்து. ஏன் அப்படி செய்யணும் தெரியல. அவளுக்கு வேலைக்காரியை கொழுப்புதேன். வேலைக்காரி இல்லைன்னா பாவம்னே பார்க்கக்கூடாதுங்கிறேன். கொழுப்புதேன். அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு கிட்னி ட்ரபிள் வந்துருச்சான். கடைசியில் என்னென்ன அரைஞ்சி வந்தா உப்பு போடாமல் அந்த இதை ஊற்றி பிணைஞ்சு சப்பாத்தி சுட்டுருக்கா. ஏன் எல்லாம் வாங்கி தானே கொடுத்துருப்பாங்க. அதான் என்னத்துக்கு இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாளா என்னன்னு தெரியல. அப்படின்னு இந்த அம்மாட்ட சொல்லி இந்த அம்மா வந்து இவள்கிட்ட சொல்லிச்சான். இது என்ன புது தண்டனையா இருக்கு? அதான் இதெல்லாம் புது தண்டனையா இருக்குல்ல. அவளுக்கு பண்ணுவாளுங்க, நீ வேற. அவளுக்கெல்லாம் பாவம்னே சொல்லக்கூடாதுங்கிறேன். என்ன வேணாலும் பண்ணுவாள்.
கடைசி சின்ன குழந்தை முதற்கொண்டு கிட்னிட்டு இருக்கலாம். ம் டாக்டர் கிட்ட தான் அவங்களுக்கே தெரியல. உப்பு அதில் போட்டு பிணைவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிருக்கா. இதை ஊற்றி பிணைஞ்ச உடனே அதில் உப்பு இருந்திருக்கும். அது சப்பாத்தி அப்படி சாப்பிட்ருக்காரு. அப்படியே நிறைய நாள் சாப்பிட்டாலாம். அப்புறம் தான் கிட்னி போச்சு. கத்தரிக்காய் நறுக்கிட்டு இருக்கீங்களா? கத்திரிக்காய் இது நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காயா? நம்ம வீட்டு கத்திரிக்காய். இன்னைக்கு தான் சமைக்கிறேன் நம்ம வீட்டு கத்திரிக்காய். அது விதை வச்சிருக்கா? விதையா இருக்கா? விதை இல்லை, ரொம்ப விதை இல்லை. இப்போ இருக்கா என்ன கத்திரிக்காய்? கத்திரிக்காய் தெரியல, 1-2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கத்திரிக்காய் இல்லைன்னா 2 கத்திரிக்காய் இருக்கு. இது எண்ணெயில் போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு சமைக்கிறது கட்டவ கடுகு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டு பெருங்காயம். இது என்னம்மா பண்ண போகிறீங்க? தாளிச்சு விட போகிறேன். குழம்புக்கா? ஆமாம், குழம்புக்கு. தக்காளி வெங்காயம். தக்காளி வெங்காயம் டு ஆட். 2 கருவேப்பிலை. அதுலேயும் நம்ம இன்னைக்கு அமாவாசைனால விரத சாப்பாடு சாப்பிடணும். ஆமாம் ஆமாம், அதில் முட்டையை எடுக்கலை. அமாவாசைன்னா இலையில சாப்பிடுவாங்க, அது சாப்பிடலையா? இலையில சாப்பிடலாம். அமாவாசைனா திதி கொடுக்குறவங்க தான் அமாவாசை கொண்டாடணும். ஆமாம், மற்றவங்கெல்லாம் கொண்டாட தேவையில்லை. ஆனால் எல்லாரும் இருக்கவங்களாம் கொண்டாடக்கூடாது. அம்மாவா இருக்கவங்க, அம்மா அப்பா. அவங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. யாருக்கு? அம்மாவுக்கு அப்பாவுக்கு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஆயா தாத்தா பாட்டி. என்ன நீ பண்ணுற? முன்னோர்கள். ஆமாம், நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம். அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சாமி கும்பிடுவாளா? ஆமாம், மற்ற நாள்லாம் கும்பிட மாட்டேன். பருப்பு போட்டுடலாம், அது வெந்துக்கும். அதோடைய வா. மிளகாத்தூள் மட்டும் போடலை, அது வேகட்டும். வேக விட்டு மிளகாத்தூள் போடலாம். காய் முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் வேகணும்ல. இப்போ இதில் வாழைக்காய் மசாலையை போட்டலாம். அந்த அடுப்புலையா? இந்த மாதிரி அழிங்க. நம்ம கவர்லலாம் காய்கறி எல்லாம் வச்சுருக்கீங்க. கவர்லலாம் கருவேப்பிலை கொத்தமல்லியா? ஆமாம், அவ்வளோ இருக்குது. அப்போ கொத்தமல்லி சட்னி கருவேப்பிலை சட்னியும் அரைக்கலாம். ஆமாம், நீ திருவியா தேங்காய்? இப்போ கொத்தமல்லி சட்னி இந்த இது வைக்கிறது இல்லை பெருசு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் திரியா இருந்தனால அவங்களுக்கு அன்னைக்கு தான் சமையல். தேங்காய் திருங்குறவங்களுக்கு சட்னி. தேங்காய் திருக முடியலன்னா சட்னி கிடையாது. சட்னி கிடையாது. தேங்காய் திருது அவ்வளோ ஒரு டஃப்பான வேலையாக இருக்குது. இது என்ன கடலை எண்ணெயா? இது ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். கடலை எண்ணெய் தீர்ந்து போச்சு வாங்கணும். முதல்ல இந்த இதை வறுத்து எடுத்துக்கணும். வாழைக்காய் இல்லை அரிய 2 எடுத்துட்டு இந்த அதை விசில் இதை வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. வலிக்கு நம்ம அங்கே குக்கரில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கு எப்படி? எங்கே குக்கரில்? முத்தின வீட்டில் குக்கர் இல்லாமல் பண்ணுறதுக்கும் அவங்க வீடு வேலையெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம விட அவங்க வீடு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்படி திரும்பினா எடுத்துக்கலாம், இப்படி திரும்பினா எடுத்துக்கலாம், இப்படி திரும்பினா எடுத்துக்கலாம், இப்படி திரும்பினா எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜே பக்கத்தில் தானே இருக்குது. ஃப்ரிட்ஜ் எப்போவுமே கிச்சனில் தான் இருக்கணும் மம்மி. ஆமாம், அப்படி இருந்தால் தான் நல்லது. ஆமாம், அப்போ தான் நம்ம உடனே பொருள்களை எடுத்து சமைக்க முடியும். ஆமாம்.
ஆனால் அவங்க வீட்டிலேருந்தே வெயில் வேர்த்து விட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அவர் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்களா, ஐயர் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லாருக்குமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கையிலே வேர்த்து ஊத்திருச்சு போல ரொம்ப. வெளியே வந்து தொடச்சிட்டு திரும்ப போறாரு. என்னடா இவ்வளோ வேர்த்து ஊத்துது, மகன்ட்ட கேட்குறாரு, என்னடா இவ்வளோ வேர்த்து ஊத்துது அப்படின்ட்டு. உள்ள கிளைமேட் அப்படிதான் இருக்கு. இந்த 2 மாதம் அந்த தம் பிடிக்க தான் வேணும். எனர்ஜி எல்லாம் போயிடும். எது மேமி? மார்ச் ஏப்ரலா? மார்ச் ஏப்ரல். ஆமாம், இப்போ ஏப்ரல் தானே நடக்குது. ஆமாம், மே வரைக்கும். மே வரைக்கும் இருக்கும். பனையூர் திருவிழா இப்படியே வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கொஞ்சம் வேகணும். எண்ணெயே வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கொஞ்சம் வேகணும். எண்ணெயிலே வேகணும். இதையும் ஒரு இதுவுமே லேசாக வெந்த உடனே இறக்கிட்டு. இந்த ஃபுட்டை எங்கே கற்றுக்கிட்டீங்க வேக வச்சு பண்ணுறது? இது நம்ம மாமி எல்லாத்தையும் செய்வாங்க. உங்கள் அம்மா வீட்லையா? எங்கள் அம்மா வீட்டில். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. இது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த இதெல்லாம் சேருது இல்லை, மசாலாலாம் போட்டு. மசாலாலாம் போட்டு. ஆமாம், ஆனால் ஒரு நேரத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஈஸியாக பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறது. பிணைஞ்சி வச்சுட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கிறாரு தோசைகள்ல. எனக்கு என்னமோ அதை விட இதை பிடிக்கும். ஆனால் இது குழவா இருக்க மாதிரி இருக்கும்ல? ஆமாம், இது கொஞ்சம் சேர்ந்தாப்புல இதுவாக இருக்க மாதிரி. அது தனித்தனியாக சிப்ஸ் மாதிரியே வச்சு சாப்பிடலாம். அது நம்ம இதெல்லாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் வாங்குறோம்ல, ஆமாம் ஆமாம், அதே மாதிரி சிப்ஸ் மாதிரியே இருக்கும். வாழைக்காயில இது 2 தான் பண்ண முடியும் மம்மி. வாழைக்காய் நிறைய குடும்பத்தில் பண்ணலாம். அந்த தேங்காய் போட்டு ஒன்று பண்ணுவீங்களே? ஆமாம், தேங்காய் போட்டு அப்படி சும்மா வேக வச்சுட்டு தாளிச்சு விடுறது குடும்பம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே வெந்துருச்சுல, அதனால கொஞ்சம் எண்ணெய் போடணும். இப்போ பட்டை சோம்பு எடுத்துட்டு வரேன் தாளிக்க. மசாலாவுக்கா? மசாலா பட்டை சோம்பு கருவேப்பிலை. கருவேப்பிலை, பட்டை சோம்பு கருவேப்பிலை 3 எடுத்துருக்கீங்க. 3 எடுத்து. சோறு வெந்துருச்சு, நான் சமைக்கிறதுக்குள்ளே காய் நறுக்கி பண்ணுறதுக்குள்ளே. அதே எடுத்துக்கலாம். அதே எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுதான் தக்காளியே வதங்கவே மாட்டேங்குது இப்போ வர தக்காளி. எவ்வளோ நேரம் ஆனாலும் வாங்க மாட்டீங்களா? இல்லை நேரம் கூட? அதனால குக்கர்லேயே பண்ணியாருது எதை எடுத்தாலும். குக்கரில் பண்ணால் வதங்கிடுமா? குக்கரில் இந்த மாதிரி விசில் விட்டோம்னா வதங்கிடும். சும்மா வதக்கணும்னா வதங்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நம்ம பொறுமையை இழக்க வேண்டியதா இருக்கு. எங்களோட கிச்சனுக்குள்ள வந்தாலும் எறும்பு வேறு வந்துடும். எறும்பு அடியாச்சு. வலிக்கு நம்ம மாவு ஊற வச்சிருக்கீங்க போல. ஆமாம், மாவு ஊற வச்சிருக்கீங்க. மாவு இல்லாமல் சரியா வருது. எப்போ மாவு ஆட்டலான் இருக்கீங்க? சாயந்தரமா ஆட்டணும். இப்போ ஊற வச்சிருக்கேன், சாயந்தரமா ஆட்டணும். சாயந்தரம் சும்மா உட்காந்துட்டு போகிறோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஊற வச்சிருக்கேன். உளுந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்கேன். அரிசி இங்கே ஊற வச்சிருக்கேன். உளுந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள
அடுப்பில் வச்சுக்கணும். ம் அப்போ தான் நல்லா இருக்கும். ம் வேகட்டும். ம் எது வேகிறதா இருந்தாலும் காய்கறியோட தண்ணி ஊற்றிடணும். ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றினாதான் வேக ஊற்றலாம். ம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும். ஒரு கரண்டி மிளகாத்தூள், 1.5 கரண்டி மிளகாத்தூள் தீரல. மிளகாத்தூள் தீரல. மிளகாத்தூள் தீரல. அது தீர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். ஆமாம், இன்னும் நமக்கு நிறைய நாளைக்கு வரும். ம் அதுக்கு டெய்லி ஒரு கரண்டி தானே போடுறீங்க. ஆமாம், அதனால தீராது. கூட போட்டால் தான் தீரும் மேம். அதுக்கு மேலே போட்டால் சாப்பிட முடியாது. காரம் இல்லை. ஆமாம், காரம். ஆனால் நிறைய வேக வச்சுக்கிட்டே இருக்கோம். இது திறக்கலாமான்னு பார்க்குமா? அது நிறைய சமைக்கிறவங்களுக்கு தான் மிளகாத்தூள் அதிகம் எடுக்கணும். கல்யாணக்கார வீட்டுக்கு நம்ம அரைச்சது போதும். 2 நாள் சமையல், 3 நாள் சமையல், அதுவே மிஞ்சும். எத்தனை பேருக்கு சமைக்கிறாங்க அவங்க? அதுவே மிஞ்சும். 1000-500 பேருக்கு. ஆமாம், 1000-500 பேருக்கு 3 நாளைக்கு இது போதும். 3 நாள் சமையல் போதும். இது நல்லா இதாகிடுச்சுன்னு, மேட்ச் ஆயிடுச்சுன்னா இதை தூக்கி கொட்டி கிண்டி இறக்குனா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இதை நீங்கள் வறுக்கவே இல்லையே, ஆனால் இதில் எண்ணெயில் போட்டு வறுக்க நல்லா வறுத்தனால அதே அதுதான் வருது. ஆமாம், அது மசாலாவோட சேர்த்து சாப்பிடும். ஆமாம். இது இப்போ மசாலையோட சேர்ந்துடும். நம்மோட வாழை மரம் நான் காய்க்க மாட்டேங்குது. ஆமாம், அது தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளாலாம் விவசாயிகள் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாதுப்பா. விவசாயிகள்லாம் நேக்கு தெரிஞ்சு அந்த நேரம் அது காய்ச்சி தருதுன்னா அந்த நேரம் பார்த்து செஞ்சிடுறாங்க. நம்ம குழப்பத்து போய் ஊற்றிக்கிட்டே இருந்து அது ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. எதுவுமே விவரம் தெரிஞ்சு பண்ணாது. இது வரைக்கும் எத்தனை வாழைத்தார் மம்மி காய்ச்சிருக்கு? 2 வாழைத்தார் வந்து. ஆனால் 3வது வரமாட்டேங்குது. ஆனால் 2மே காய் வாழை என்ன மம்மி? ஆமாம், பழ வாழையை ஒன்று கூட பறித்து சாப்பிடல. ஆமாம், நம்ம வீட்டில் பறித்து சாப்பிட்ட பழம்னா பப்பாளி பழம். ஆமாம். அப்புறம் வேறு என்ன பழம் சாப்பிட்டோம்? வேறு பப்பாளி மட்டும்தான். சுண்டைக்காய் பறித்து சாப்பிட்டோம். நிறைய இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோதான். இது கத்திரிக்காய் பறித்தோம், கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்டோம். ஒரு சீசனில் கொய்யாக்காய் நல்லா பறித்து சாப்பிட்டோம். இப்போ டம்மன்னு துடிக்குதா? இது ரசத்துக்கு வச்சுக்குவோம். தண்ணி ரசம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது பருப்பு தண்ணியில் இப்போ குழம்புக்கு மிளகாத்தூள் 1.5 கரண்டி தான் போட்டேன். உப்பு போட்டு நான் என்னன்னு தெரியல, குடிச்சு பார்த்தா தான் தெரியும். பொடி கரைக்கும். ஒன்று ஊற்றையிலையும் வெந்து தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லையா? அப்போதைக்கு போய் ஊற்றுட்டா அதுவே சேர்ந்து வந்துருக்கேன். எனக்கு ஒரு நேரம் நான் இண்டிவிஜுவலாக சமைக்கல, ஒன்று வெந்து தான் ஊற்றணுமா? இல்லை அப்படி இல்லை. ஊற்றிட்டு குக்கர் போட்டோம்னா எல்லாமே வெந்துடும். குக்கர் மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வையி, பொம்பளை பாடு பயங்கர திண்டாட்டுங்க. பாதி வேகாது, பொறுமை இருக்காது.
வீடு எனக்கெல்லாம் ஆகி போயிட்டேன் பொம்பளை சமைச்சிருந்தேன். சுவையான சமையலுக்கு குக்கர் தேவை. ஆமாம், குக்கர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அந்த காலத்து பொம்பளை மாதிரிலாம் அந்த காலத்தில் யாரும் சமைக்க மாட்டேன். நானே சமைக்க மாட்டேன். அப்புறம் யாரும் அடுத்தவங்கள சொல்கிறேன். இதனால முஸ்குன்னு வந்துடும் நீ அந்த மாதிரி வாழைக்காய். இந்த பாரு சூப்பராக தானே இருக்கு. சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பாருங்க. சுடுது சுடுது சுடுது. நெல் எதுலையா வைக்கிறேன், இதுக்குள்ளே வைக்கிறேன். கிரேவி அதோட சேர்ந்துடும்ல. ஆமாம், ரசம் மட்டும் வைக்கணும், வச்சிட்டோம்னா முடிஞ்சு. சாம்பார் லஞ்சோ சாம்பார் வந்துச்சா? சாம்பார் தான். நல்லா இருக்கும். இந்த சட்னி ஊற்றுவோம் சாம்பார். இந்த ஊற்றிக்குவாரு. அப்புறம் ரசத்துக்கு மட்டும் தடிச்சு விட்டோம்னா சொல்லுவோம். இல்லை, ஒரு தக்காளி எடுத்துவாரு. தக்காளி இங்கேயே ஆக்கி. மம்மி ரசத்துக்கு பாதி சமையல் இங்கேயே முடிச்சிட்டீங்க. ஆமாம், இனிமேலுக்கு தூக்கி அடுப்பில் வச்சா. ஆமாம். வாழைக்காய் மசாலா ரெடி. வாழைக்காய் மசாலா ரெடி. வாழைக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாழைக்காய் மசாலா வறுவல். உருளைக்கிழங்கு மாதிரியே. உருளைக்கிழங்கு மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும். குழம்பு, சாம்பார். சாம்பார் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ஒன்று வைக்கணும். ரசத்தை வச்சிடலாம். இன்னைக்கு வழிக்கு நம்ம 3வது ரசம். ஆமாம், முத்துமினாவில் டெய்லி ரசம் வைக்கிறாரு. அதனால அது பார்த்து ரசம். ஆமாம், ரசம் வச்சா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சாப்பாடு. புரியுதா? முழுமையான மாதிரி இருக்கும். அட குழம்பு பிடிக்காட்டி ரசத்தை ஊற்றி சாப்பிடலாம். ஆமாம், 2 ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் ரசம் வச்சேன். என்ன நம்ம பெருசாக செய்ய போகிறோம்? மிளகு ஜீரகமெல்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இதெல்லாம் கரைச்சி விட்டேன். பூண்டு மட்டும் தட்டி போடணும். பூண்டு மட்டும் தட்டி போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், உப்பு போடணும். சால்ட்டு போய் போடணும். சால்ட்டும் மஞ்சத்தூள் போட்டிருக்கு. மஞ்சத்தூள் போடணும். என்ன போடணும்னே? பூண்டு. பூண்டு. ஆமாம், பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸா? ஆமாம், ரசத்துக்கெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பூண்டு தான். அதை தட்டி போட்டால் போதுமா? தட்டி போட்டாலே வாசமாக இருக்கும். பூண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், இந்த வாழைக்காய் மசாலா, ரசம், தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். கொஞ்சம் இது இருக்குது, அதை வேணால் போடணுமா? கொத்தமல்லி தழை. இந்த பற்றிய கொத்தமல்லி தழை இருக்குது. சாம்பார்லேயும் போடலாம், ரசத்துலேயும் போடலாம். இல்லை, கழுவிட்டு வரேன். கட் பண்ணி போடணும். அந்த கொதிக்குது.
இது போட்டால் வாசமாக இருக்கேன். வாசமாக இருக்கும். கொதிச்சிருச்சு. சமையல் ஓவர். சாம்பார்லேயும் போட்டாச்சு கொத்தமல்லி தழை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைச்சது. சுட சுட சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், இன்றைக்கி அமாவாசைனால சாம்பார், வாழைக்காய் மசாலா, வாழைக்காய் வறுவல், ரசம், தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.